அறிமுகம்: செம்மறியாடுகள் ஒன்றாகக் கூடி வாலாட்டி நின்றால் நாளை மழை வரும். எறும்புகள் கூட்டமாக நேர்கோட்டில் சென்றால் மழையை எதிர்பார்க்கலாம் என நாட்டுப்புறங்களில் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். குளிர்கிறது, வெயில் அடிக்கிறது, மேகம் கருக்குது, மழை பெய்கிறது போன்ற சொற்றொடர்கள் வானிலையை குறிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளிமண்டல கூறுகளான வெப்பநிலை, அழுத்தம், காற்று, ஈரப்பதம், மேகம் மற்றும் மழைப்பொழிவு போன்றவற்றில் ஏற்படும் குறுகிய கால மாற்றங்களை வானிலை என்கிறோம். வானிலையானது நிலையற்றது. வானிலை இடத்திற்கு இடம், நாளுக்கு நாள், நேரத்திற்கு நேரம் பெரிதும் மாறுபடுகிறது. மாறாக காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட காலத்திற்கான வானிலையின் சராசரியாகும். உலக வானிலையியல் அமைப்பு (WMO) காலநிலை சராசரியை கணக்கிட தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கான பல்வேறுபட்ட வானிலை கூறுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது. காலநிலை நிரந்தரமானது. இது ஒரு இடத்தின் நிலையான சூழலை குறிக்கிறது. காலநிலை என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. கிளைமா என்றால் சரிவு அல்லது சாய்வு என்று பொருள்படும். புவியானது கிளைமேட்டா என்று அழைக்கப்படும் 7 அட்சரேகை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சராசரி வானிலையை குறிக்கும் கிளைமேட்டா என்ற சொல் நவீன ஐரோப்பிய மொழியில் கிளைம் அல்லது கிளைமேட் என வழக்கத்திற்கு வந்தது.